வயசு வந்துருச்சு. இப்பன்னு இல்ல, அவனுக்கு அப்பயே வந்துருச்சு. இப்ப இது மட்டும்தான் அவர் மட்டும் அந்த உங்களுக்கு என்ன வேணும் அவரு? ராஜு மாமா? ராஜு மாமா உங்களுக்கு என்ன வேணும்? சுசி அண்ணியோட அப்பா. அந்த அப்பாவா? என்ன வேணும்? எங்க அப்பா வந்து எனக்கு அண்ணி வேணும். சுசில அம்மா. சித்தப்பாவோட அக்கா தங்கச்சி வேணும். ரெங்கம்மா பாட்டிக்கு எத்தனை ஹஸ்பண்ட் கேட்குறாங்க? என்னம்மா? ஏய் தினமும் வாழைப்பழம் கதை பேசிட்டு அந்த காடி இப்போ யார் வச்சிருக்கான்னு கேட்ட மாதிரி. இல்லை, இப்போ வெள்ளையம்மா பாட்டிக்கு வந்துட்டு ஊரில் கல்யாணம் பண்ணி அண்ணன் கயிறில் வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டு அப்புறம் இங்கே ரங்கசாமி தாத்தாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு பேர் சொல்கிறீங்க அதனால இப்போ ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறாங்க. அப்போனா ரெங்கம்மா பாட்டியும் ஏதாவது கதை இருக்கு. எப்போ தானே சொன்னாங்க இப்போ நம்ம பாட்டிக்கு வந்துட்டு 3 ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன். அவங்களுடைய கர்மா. அவங்க வந்து ஊர்ல அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்துருப்பாங்க. இங்க வந்துட்டு இங்கேயும் கஷ்டப்பட்டு அவங்களுடைய கர்மா அப்படின்னா அவங்க வந்தப்ப அவங்களுக்கு இங்கே யாருமே இல்லை. ஸோ அங்கேருந்து ஒருத்தரோட வந்தாங்க. இங்கே வந்துட்டு என்ன எதுவும் ஒன்றும் நினைச்சிட்டாங்க. அவர் இறந்தவங்க தான் வந்துட்டு காஞ்சாங்க. அவர் இறந்தவங்க அவர் கட்டையில் சொல்கிறீங்களா? கட்டையில் வந்துட்டு அவர் அங்கே போல அவர் அவர் தான் சொல்கிறேன். ரங்கம்மா பாட்டி கூட இருந்தவங்க ஆமாம். அவர் தான் சொல்கிறேன். அவங்க 2வது இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது வேற மாதிரிமா. வெள்ளையம்மா பாட்டி அங்கே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க புதுசாக வந்து கப்பல் ஃப்ரீயாக கப்பல் இங்கே மலேசியாவில் ரப்பர் கப்பலெல்லாம் காசு சித்தாமரத்தில் கட்டுதுன்னு சொல்லி வேலைக்கு ஆளுங்க கண்ணாடி போயிருக்காங்க. ஓ கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் முதல்ல வந்துட்டதாகவும் இந்த வெள்ளையம்மா பாட்டிக்கு வந்து அவங்க மாமியார் சைட்டு ரொம்ப கஷ்டமாக நடந்த மாதிரியும் அவங்க வந்து தங்கச்சி கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டாங்க. ஒரு வாரம் கப்பலில் வந்தாங்க, தண்ணி கப்பலில் வந்து இங்கே சேர்ந்த பிறகு இவங்க புருஷன் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்து போன பிறகு அந்த அவர் வந்து விரட்டி விட்டுருக்காரு. நீ கப்பலில் வந்துடி அவங்களையும் மற்ற ஆளுங்களோடலாம் வந்துடி அப்படி சொல்லி விரட்டி விட்ட வெளியம்மாவை. அதுக்கப்புறம் தான் இவங்க போய் அவர் ரங்கசாமி அவரை கல்யாணம் அந்த மாதிரி கதை என்னோட ஃப்ளாஷ்பேக் அதாவது அப்படி நான் கேள்விப்பட்ட கதை. நான் கேள்விப்பட்டேன். அவர் சேர்த்துக்கல நீ கப்பல் முன்னெல்லாம் கப்பல் தண்ணி கப்பல் ரொம்ப நாள் ஆகும் கப்பல் வந்து சேர்றதுக்கு. மாமா இறந்தப்போ வெள்ளையம்மா பாட்டிக்கு வீட்டுக்காரர் கூட ராமாயண வீட்டில் தான் வச்சு எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ் தான். அது இன்னும் கேட்டு ஃபென்சிங் மாதிரி இருந்துச்சு. நடுவில் வச்சு அவங்க சொந்தமாக அப்படியே கட்டியிருந்தாங்க இல்லையா, வச்சு எடுத்தாங்க. ராமாயணத்தை வீட்டில் தான் வச்சு எடுத்தாங்க. அவர் அங்கே தான் வந்து இருப்பார் பெரும்பாலும் ராமாயணத்தில். ஆனால் அவர் அவருக்கு வேற குடும்பம் இல்லை. அவர் வந்துட்டு வேற குடும்பம் இல்லை. அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஓ நாங்கள் சாப்பிட்டு கட்டிட்டு தான் வந்தோம். நான் போனப்போ எனக்கே தெரியாது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு வந்துச்சு இருந்தாயி அவங்க அம்மா வீட்டுக்கு போவார். ரொம்ப அவங்க அப்பா வந்து அவருக்கு சொந்தம் இல்லை, அதனால அவங்க வீட்டுக்கு போவார். அவங்க வீட்டுக்கு போவார். அவங்க எப்போ அங்கே இருப்பார். இப்போ அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் அந்த சித்தப்பா தான் சொன்னார், இவங்க தான் வெள்ளையம்மா, இவங்க தான் அவங்களுடைய சம்சாரம். அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களோட சம்சாரம். அவங்க வேலைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு அப்போ எல்லாருமே எண்ணெய் வைப்போம்மா. இப்போ தான் வந்து முக்கியமானவங்க வைக்கணும், இவங்க வைக்கணும். இவங்க அப்போ வந்து எண்ணெய் வைக்கிறதுனா
அதான் இப்ப சொல்றாங்கடா. வேணாலும் வைக்கலாம். வைக்கலாம் நீ. சரி நான் உங்களுக்கு ஒத்துக்கிறேன். இப்போ இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்கம்மா, எத்தனை நாளைக்கு சாய்வா இருக்கணும், யார் யார் வைக்கணும், யார் யார் வைக்கக்கூடாது, கல்யாண வீடு இந்த மாதிரி கோயிலுக்குலாம் ஓகே. இப்போ அப்படி சொல்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படிலாம் யாரும் சொன்னது கிடையாது. நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நான் கூட தான் யார் இறந்து போனால் நானும் வருஷம் 2 போய் எண்ணெய் வச்சுருக்கேன். யார் யாருக்கு வச்சேன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுவேன். ஆமாம், எல்லாம் வந்திருக்கோம். அத்தனை பேருமே வைப்பாங்க. அந்த காலத்துல இந்த சானிடைஸ் செய்யறதுக்குன்றது ஆள் இல்லை. வீட்டில் உள்ள இப்போதான் வந்துட்டு அது தனியாக ஆமாம், பேக்கேஜ் வச்சு செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல, அதில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால அவங்க செய்வாங்க, எண்ணெயை வச்சு எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துட்டா ஒரேடியாக எல்லாம் ஆமா பேசிட்டு அதான் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் செய்வாங்க. மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல அங்க போனோம்னு சித்தப்பா கதை இல்ல எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுற எல்லாரும் அப்பதான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்தையும் கிடைக்கும். இங்கே வர சொல்லுங்க. 7 செப்டம்பர்னு சொல்லுவோம். மணி நாளைக்கு மண்டே நீ மண்டே. ஆமா, நானும் அப்படித்தான். இங்க காஜல் தம்பி கீழே உட்காந்து. சரி வா நீங்க உட்காருங்க, மேல நீ உட்காருங்க. நீ நான் கீழ உட்காரு, நான் கீழ உட்காருறேன். உங்களுக்கு தான் வயசாச்சு அப்படின்னாக்கா யாருக்கு இல்ல வயசாச்சு? அப்பா எனக்கு சொல்லிருக்காங்க, இதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதை கொஞ்சம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல இல்லையா, அவங்க சொன்னாங்க ரெங்கம்மா பாட்டியா வெள்ளையம்மா பாட்டியா அக்கா, இங்க வாங்கக்கா. இங்க வாங்கக்கா. இந்தியால இருந்து பார்க்கலாம் வாங்க. வந்துட்டாங்க. அப்ப யாரோ ஒரு வாங்க, அண்ணா பார்க்கலாம். கட்சி ஆமா ஆமா நம்மளுக்கு தான் எங்க ஊர்ல வேற மாதிரி தான் பண்ணாங்க. கட்டிட்டாங்க. பாட்டி வந்துட்டு யாரோ வாங்க வாங்கம்மா. மீட் மாதிரி எல்லாம் காய் மாமா. காளி மாமா. காளியெல்லாம் வந்து கல்யாணம் கூட வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து என்ன சொல்லிருக்கோம். அப்புறம் அவங்க வேற கல்யாணம் கட்டிட்டாங்க. ஆனா மாமா வந்து தனியா தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கதையை சொன்னையா, இவங்க கதையெல்லாம் நான் கேட்டேன். நான் ஒன்றும் கொடுத்து பேசல. ஆனா இது கூட சொல்லுவாங்களே அப்பா உங்க அப்பா அவங்க வந்து இவங்க என்ன கல்யாணம் செஞ்சாங்க? அதான் நான் ஒரு கட்டையில வந்து இல்ல இல்ல அவர் வந்து அந்த ராமன். அக்கா வீட்டுல இருந்தாரு. அவங்க முதல்ல அப்பா என் மாமனார் அங்க போய் பாப்பீங்களா? அவர் அங்க இருந்தாரு. ஆமா தானே சுசி? தாத்தா தாத்தா அந்த அத்தாப்பு வீட்டுல இருந்தாரு. கட்டைக்கு தானே இங்க இருப்பாரு பாட்டிக்குள்ள. ஆமா இல்ல அத்தை எல்லாம் அங்க இருந்தாங்க. நம்ம எனக்கு தெரியும் போது நம்ம வீட்டுல இருந்தாங்க. இந்த கோட்டரஸ் இருக்குல்ல அங்க இருந்தாங்க. யாரு? எங்க தாத்தா உங்க தாத்தானா அவரு யாரு? பாட்டியோட முதல் வீட்டுக்காரு. பேரை சொல்லுங்கப்பா. பேரு ராமசாமி. ராமசாமி தான் பாட்டியோட கோலா பாட்டியோட புருஷன். ராமசாமி கோலா பாட்டி அவங்க அம்மா. இல்லம்மா, குழந்தைங்க. ரிங்கம்மா பாட்டி இல்ல வெள்ளையம்மா பாட்டியோட ஹஸ்பண்ட் பேரு ராமசாமி. நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப வேற என்ன சொல்றீங்க? பப்பனே நீதான் கொல்புற. பப்பனே நீதான் கொல்புற. கோலா பாட்டியோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ரெங்கம்மா பாட்டியை பத்தி ரெங்கம்மா பாட்டி. ரெங்கம்மா பாட்டி. பேரு ராமசாமி. அவங்க ஹஸ்பண்ட் பேரு யாரோ ராமசாமி. காளின்னு சொன்னீங்களா? பாட்டியா? அது வெள்ள காளி வந்து வெள்ளையம்மாவோட புருஷன். காளி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் காளி வந்து வெள்ளையம்மா புருஷன். வெள்ளையம்மா எங்க அப்பாவோட அம்மா. இந்தியாவில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. ஆமா. அப்பெல்லாம் வந்து தாலி கட்டினா கப்பலை ஏத்த விடுவான். இல்லைன்னா விட மாட்டான். இப்பதான் புரியுது. என்னதுடா இப்படில? தாலி கட்டினா தான் கப்பல்ல ஏத்தி விடுவாங்களா? அதனாலதான் இவரு கல்யாணம் அருணாபடியை கட்டி அருணாபடி கட்டி ஒய்ஃப்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ ஓ இப்போ புரியுது. ஓ அந்த மாதிரி. அப்படின்னா அது வந்து லக்கு அண்ணா கேரு வந்துட்டு அப்ப அந்த அந்த என்ன சொல்லுங்க காளி. காளியோட இங்க வந்தாங்க மலேசியாவுக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு காளி என்ன இருக்குல்ல ரங்கசாமி. காளி வந்து அவங்க அண்ணன். காளி உங்க அண்ணனா? இல்ல பப்பனே. சித்தப்பா மகன். சரி மா அங்க புட்ட குழப்பியா இருக்கு. காளி உங்க அண்ணன். அவர் வந்துட்டு சித்தப்பா மகளா அண்ணன் அவங்கள தம்பி விட்டுட்டாரு. இங்க வந்தோடனே மலேசியால யாரோட வீட்டுக்காரு? வெள்ளையம்மா. பாட்டி வெள்ளையம்மா பாட்டி.
அவரோட வீட்டுக்காரரு அவங்க தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க பிரிஞ்சிட்டாங்க அந்த பாட்டி வேற கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ரெங்கசாமியை கல்யாணம் ரெங்கசாமி வந்து மலேசியாக்காரர். தெரியாது எனக்கு அப்ப இவருக்கு தெரியுமா ராமன் அப்பா அவரு ரெங்கன் அவருக்கு இல்ல. அவங்களுக்கு ஐயா நம்ம அம்மா சாரியா அவங்க அம்மா இறந்த சமயத்துல தங்கச்சி கல்யாணம் ஆகாம இருந்தாங்களா கொஞ்சம் நம்மளுக்குலாம் ஃபீலிங் இருந்துச்சு. அந்த டைம்ல பொண்ணியாத்த இருந்தாங்க அவங்க சரஸோட அம்மா அவங்ககிட்ட நான் ஒரு சமயத்துல பேசினேன். அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல, எங்க ஃபங்க்ஷன்ல எங்கே சந்திச்சுன்னு எனக்கு தெரியல. கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அந்த பிள்ளையும் அவங்க அம்மாவும் தவறிட்டாங்க, அது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா, கல்யாணம் ஆகணும் இருக்கு பேரெல்லாம் சொல்லி பாருங்கம்மா பார்க்கலைங்க எதுன்னு அவங்க சைட்டில் எதுவும் இருக்கிற மாதிரி சொன்னேன். அவங்க கேட்டாங்க, நல்லா ஆர்வமாக கேட்டாங்க, என்ன வயசுமா என்னம்மா செய்யுது, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எல்லாம் கேட்டுட்டு உங்களோட தங்கச்சி சொல்லி எல்லாம் கேட்டுட்டு எனக்கும் அந்த சைட்டும் அவ்வளோ ஃபங்க்ஷன் இல்லைம்மா, நான் அவ்வளோ ஒரு இது இல்லைம்மா, போக்குவரத்துலாம் ரொம்ப குறைவு அப்படி தட்டி கழிச்சிட்டாங்க. ஜெகனாம்பா பேரெல்லாம் சொல்லி சொன்னேன். ஜாலியாக இருக்குமா நர்சிங் இருக்காங்க, அந்த ஐயா இருக்காரு. ஆனா நீ ஒண்ணே சொல்லுங்க, முன்ன நம்ம அப்பா அங்க டைம்ல அப்பா சித்தப்பா உங்க அப்பா எல்லாம் அந்த அவங்க டைம்ல யாருக்கிட்டயுமே காடி இல்லை, காடி வசதியும் இல்லை, வாட்டரும் இல்லை, எங்க போய் எங்க வந்தாலும் பஸ் தான். அப்படி இருக்கிறப்ப கூட்டிக்கிட்டு எல்லா சொந்தக்கார குடும்பத்துக்கும் போயிருக்காங்க. காஜானுக்கு வில்மோருக்கு வந்து பெரியமா தான் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உறவு வந்து ரொம்ப யாரு வராங்களா போறாங்களான்னு தெரியாது, போன் வசதி ஒன்றும் கிடையாது. யாரும் வருவாங்க அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃபாஸ்டான உடம்பு எல்லாம் அவங்களுக்கு வந்தோம்னா எல்லாரும் பாருங்க அந்த காலத்து மனுஷங்களுக்கு உறவுகளுக்கு அவ்வளவு மரியாதை, தெய்வங்களுக்கு அவ்வளவு மரியாதை. சொந்தக்காரனா இருக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு வயசான மனுஷன் ஒன்று சொல்லுவாங்களா அப்படி மரியாதை கொடுப்பாங்க. இப்பெல்லாம் போச்சுன்னு சொல்ல வரல, அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கலையே என்னன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம். பிஸி அதுதான் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறி போச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. அப்போ வந்து ஒரு வீட்டுல எல்லாம் சரியாயிடும், ஒரு வீட்டிலே போட்டு எரிச்சுட்டா சரியாயிடும். ஆனா ஒரு வீட்லயே அப்போலாம் வந்து என்னக்கா சொல்றீங்க 5-6 இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு வீடு, ஒரு ஆளுக்கு ஒரு காடி. அப்போ செல்ஃபிஷ் அந்த புது நனம் இல்ல, சுய நனம். I love you.